இது என்ன தெரியுமா? ரொம்ப ஃபேமஸான கொய்யா இலை. இது பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். கருவேப்பிலை இது பார்த்துருப்பீங்க. மாங்காய் இலை. இப்போ இது மூணு தான் பயங்கர ஃபேமஸ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நல்லா பார்த்துடுங்க. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகருக்கு மாத்திரையும் நிறுத்திடலாம், ப்ரெஷருக்கு மாத்திரையும் நிறுத்திடலாம், தைராய்டுக்கு மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம், இதோட பெரிய மூட நம்பிக்கை வெயிட்டையும் குறைச்சிடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால ஏதாவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருந்தா சொல்லுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை, ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரை வேறு நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கையில் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இதோட பெரிய மூட நம்பிக்கை இப்போ வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, என்ன கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், வெந்தயம், ஓமம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம் சிறுதானியம் சிறுதானியம், நாவல் பழம், கிரீன் டீ, எலுமிச்சப்பழம் ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, சுரக்காய் ஜூஸு, ஏபிசி ஜூஸு, இதெல்லாம் நல்லது தான். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், பிசிஓடி, உடல் பருமன், இந்த அவ்வளோத்துக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதில் கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா?